ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் ஸ்பெஷல் கிச்சன். நம்ம இன்றைக்கி வீட்டில் தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஃபன் ஐட்டம் செய்து கொடுக்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களாலையும் டேஸ்ட்டாக செய்ய முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அவல் எடுத்திருக்கேன். அவலில் குப்பை தூசி இல்லாதவாறு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஹீட்டான பிறகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு 3ஐயும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி இதையும் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு நிறையா போடுறீங்களோ அந்தளவுக்கு இந்த டிஃபன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து விடணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு ஒரு 3 வரமிளகாய் நல்லா கிள்ளி போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றவாறு நம்ம மிளகாய் சேர்த்துக்கிங்க. வெங்காயம் மிளகாயும் நல்லா வதங்கின பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அவல் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம்ல, அதையும் இதை எடுத்து போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அள்ளி போட்டுக்கலாங்க. அவளை போட்ட பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. ஹையாக வச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா போதும். ரொம்பவும் டேஸ்ட்டான அவல் உப்புமா செஞ்சிடலாம். கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாங்க. இந்த மாதிரி தோசை மாவு இல்லாத டைமில் அவல் உப்புமா செஞ்சு கொடுங்க. இது வாரத்தில் ஒரு 3 டைம் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருப்பாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த அவல் உப்புமா செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த அவல் உப்புமா கூட சாம்பார் அல்லது உப்பு பருப்பு இந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா காம்பினேஷன் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. இது லஞ்சுக்கு கூட குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. தேங்க்யூ.